அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு தலைவருடைய ஒவ்வொரு ரசிகர்களுக்கும் மிக முக்கியமான நாள். ரஜினி சார் வந்து தன்னுடைய சினிமா வாழ்க்கையில 49 வருடங்கள வந்து கடந்திருக்கிறாரு. மிகப்பெரிய சந்தோஷமான விஷயம் ஒவ்வொரு ரசிகர்களுக்குமே. 49 வருஷத்துக்கு முன்னாடி ஆகஸ்ட் மாசம் 18ஆம் தேதி இந்த மாரி ஒரு சம்பவம் நடக்கும் அப்படிங்கிறதெல்லாம் யாருமே வந்து எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. ரஜினி சாரே எதிர்பார்த்திருக்க மாட்டாரு. இவ்வளோ பெரிய வளர்ச்சி வந்து தன்னுடைய வாழ்க்கையில வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு 45 வருடங்களுக்கு மேல வந்து ஒரு எப்படி சொல்றதுன்னா, ஒரு மாஸ் ஹீரோவா இத்தனை வருஷங்கள் வந்து ஒரு ஹீரோவா சஸ்டெயின் பண்றதே பெரிய விஷயம். சூப்பர் ஸ்டாரா சஸ்டெயின் பண்றது அப்படிங்கிறது மிகச் சாதாரணமான விஷயம் கிடையாது. அது எல்லாருக்குமே அமையாது. உலகத்துல யாருக்குமே கிடைக்காத ஒரு அற்புதமான ஒரு எப்படி சொல்றதுன்னா, அது குடுப்பனைன்னு தான் நம்ம சொல்லணும். அது தமிழ் ரசிகர்கள் மூலமாக அவருக்கு கிடைச்சது. தமிழ் மக்கள் மூலமாக அவருக்கு கிடைச்சது. அந்த நன்றிய அவர் எந்த அளவுக்கு வந்து ஒவ்வொரு மேடைகளையும் காட்டிட்டு இருக்காரு அப்படிங்கிற விஷயம் நமக்கு ரொம்ப அற்புதமா தெரியும். ஒரு ரஜினி ரசிகனா ஒவ்வொரு வருஷமும் வந்து ஒவ்வொரு 45 வருடங்கள் ரஜினி சார் அப்படிங்கிற விஷயத்துலேருந்து ஒவ்வொரு விஷயங்களும் பேசிட்டே தான் வரோம். ஒவ்வொரு வருஷமும் புதுசா ஒண்ணும் பேசுறது அப்படிங்கிறது இல்ல. ஒவ்வொரு வருஷங்களும் ரஜினி சார் வந்து தன்னுடைய கரியர் எப்படி பில்டப் பண்ணி கொண்டு வர்றாரு அப்படிங்கிறது. ஒரு படம் வந்து நார்மலா போச்சு அப்படின்னா, அதுக்கப்புறம் அடுத்த படத்துக்காக அவர் எப்படி மெனக்கட்றாரு, அடுத்த வந்து டீம்கிட்ட எப்படி ஒர்க் பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு, எப்படி அவர் வந்து இத்தன வருஷமா சர்வைவ் ஆகி 73 வயசுலயும் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு மிகப்பெரிய ஹீரோவா சஸ்டெயின் ஆகி நிக்கிறாரு அப்படின்னா, அதுக்கு மிக முக்கியமான காரணம் என்னன்னா, தன்னுடைய பாசிட்டிவான விஷயங்களையும், நெகட்டிவான விஷயங்கள் 2யுமே அவர் வந்து சீர்தூக்கி பார்த்து, எது சரியா இருக்கும், எது வந்து யார் கூட வந்து பயணிச்சா கரெக்ட்டா இருக்கும் அப்படிங்கிற விஷயத்த முடிவெடுக்கிறதா இருக்கட்டும். வந்து எனக்கு புடிச்சிருக்கு அப்படிங்கிறனால ஒரே வட்டத்துக்குள்ளேயே நான் போய் மாட்டிக்கிட்டு அதிலேயே படம் பண்ணணும். அதாவது என்ன சொல்றேன்னா, கதை வந்து ஒரே வட்டத்துக்குள்ள இருக்கலாம். பட் ஆனா என்ன விஷயம்னா, அந்த கதைய கொண்டு போய் பிரசன்ட் பண்ற ஆட்கள் மாறிக்கிட்டே இருக்கும்போது, கதையோட அந்த சொல்லுகின்ற விதமே மாறும். உதாரணத்துக்கு, பாரஞ்சித் அவர்களுக்கு வந்து ரஜினி சார் வாய்ப்பு குடுக்கும்போதும் சரி, கார்த்தி சுப்புராஜுக்கு வாய்ப்பு குடுக்கும்போதும் சரி, நெல்சனுக்கு வாய்ப்பு குடுக்கும்போதும் சரி, அவங்க எல்லாத்துடைய கரியருக்கு முன்னாடி, அந்த படத்துக்கு முன்னாடி இருந்த ஃபேம் அப்படிங்கிறத நீங்க பார்த்தீங்கன்னா, அது ரொம்ப பெரிய ஆச்சரியமா இருக்கும். நம்மளுடைய கார்த்திக் சுப்புராஜ் அவர்களும் வந்து மிகப்பெரிய வந்து 100 கோடிக்கு மேல கலெக்ஷன் குடுத்த வந்து டைரக்டர் அப்ப கிடையாது. பாரஞ்சித் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா, ரூ. 50,00,00,000 கலெக்ஷன் குடுத்த டைரக்டரும் அப்ப கிடையாது. நெல்சன் அவர்கள் வந்து ஜெயிலர் படத்துக்கு படம் பண்ணுறதுக்கு முன்னாடி டாக்டர்ங்கிற பெரிய படம் ஹிட் குடுத்திருந்தா கூட, பீஸ்ட்ங்கிற ஒரு ஆவரேஜ் படம் அந்த டைம்ல வந்து நெறைய நெகட்டிவான விஷயங்கள் வந்துச்சு. ஸோ, இந்த மாதிரி என்னதான் வந்து அவர் ஒரு கரியர் ஷிஃப்ட்டுக்காக ஒரு முடிவு எடுத்து பண்ணும்போது, அதில என்னதான் நிறைகள், குறைகள் வந்திருந்தாலுமே, அத சரி பண்ற அந்த தன்மை இருக்குல்ல, அதுதான் அவர வந்து மிகப்பெரிய அளவுக்கு வந்து சஸ்டெயின் ஆகி நிக்க வைக்குது அப்படிங்கிறது எனக்கு வந்து எப்பயுமே தெரிஞ்ச விஷயம். இன்னொரு முக்கியமான விஷயம் நான் என்ன கருதுறேன்னா, ரஜினி சார் வந்து பலமுறை நான் சொல்லியிருக்கேன். அவர் வந்து ஒரு மேனுவல் ஒர்க்கர். நம்பலாம் என்ன பண்ணிட்டு இருக்கோம்னா, சோசியல் மீடியாவ நம்பிட்டு, நம்ம வந்து ஒரு சோசியல் மீடியா அக்கவுண்ட், அத சுத்தி இருக்கிற வந்து ஒரு 5000 ஃபாலோவர், 10,000 ஃபாலோவர் தான் நம்பி நம்ம வேலை செய்றோம். ஆனா, ரஜினி சார் மாதிரியான ஆட்களா இருக்கட்டும், இல்ல கமல் சார் மாதிரியான ஆட்கள், அமிதாப் பச்சன் மாதிரியான, ஷாருக் கான் மாதிரியான ஆட்கள்லாம் சோசியல் மீடியால வருகின்ற விஷயங்கள நம்பி வந்து வேலை செய்றவங்க இல்ல. அவங்கலாம் இந்த சோசியல் மீடியாலாம் வரதுக்கு முன்னாடியே குளோபலா வந்து ரீச் ஆன மனிதர்கள். அதாவது இந்தியா விட்டு வெளிய கூட படம் ஓடுற அளவுக்கு வந்து ரீச் ஆயிருக்காங்க. நீங்க உதாரணத்துக்கு எந்திரன் படம் ரிலீஸ் ஆகும்போது கூட சோசியல் மீடியா பெரிய பெரிய அளவுக்கு வளரல. அப்பதான் வந்து எப்படி சொல்ல, அப்ப ஆண்ட்ராய்டே பெரிய அளவுக்கு வளரல. ஸோ அந்த நேரத்துல இவங்க எப்படி இவ்வளோ பெரிய அளவு சாதனை பண்ணாங்க அப்படின்னா, அவங்க அந்த அளவுக்கு களத்துல இறங்கி வேலை செஞ்சிருக்கிறாங்க. உதாரணத்துக்கு இப்ப நம்ம வந்து சோசியல் மீடியால வந்து ஒரு 1,000,000 ஃபாலோவர் நம்ம வச்சிருக்கலாம். ஆனா தெருவுல இறங்குனா நம்மள நோக்கி வந்து ஒரு 1000 பேர் கூட வரமாட்டாங்க. ஆனா ரஜினி சார் மாரி ஆட்கள் வந்து சோசியல் மீடியா அக்கவுண்ட் இல்லாதப்பயே அவர நோக்கி வந்து எப்படி 10,000 பேர், 20,000 பேர்லாம் ஒரு இடத்துல கூடுனாங்க. லட்சக்கணக்கான பேர் எப்படி கூடுனாங்க. இதெல்லாம் எப்படின்னு யோசிச்சு பாருங்களேன். அதெல்லாம் ஒரே விஷயம் என்னன்னா, மக்கள சந்திக்கிற தன்மை தான். அவங்க வந்து திரை மூலமாக மக்கள சந்திக்கிறத, மக்களுடைய மனசுக்கு நெருங்குற விஷயத்த ரொம்ப அற்புதமா வந்து பண்ணிட்டு இருக்காங்க. அதனால தான் இன்னும் கூட மக்களோட மனசுக்குள்ள உயிர்ப்போட இருக்கிறாங்க. அமிதாப் பச்சன் சார் வந்து 81 வயசுக்கு மேல உட்காந்து வேலை செய்றதுக்கு உண்டான காரணமும் அதேதான். ரஜினி சார் 73 வயசுக்கு மேல வந்து உட்காந்து வேலை செய்றதுக்கு உண்டான காரணமும் அதேதான். கமல் சார் 65 வருஷங்கள் சினிமாக்குள்ள கடந்த பிறகும் வேலை செய்றதுக்கு உண்டான காரணம் அதேதான். அவங்க மக்கள நெருங்குறதுக்கு சினிமா அப்படிங்கிற மிக அற்புதமான ஒரு ஆயுதத்த வந்து பயன்படுத்துனாங்க. அந்த ஆயுதம் வந்து அன்பால் செய்த ஆயுதமா இருந்தனால, பல வருஷங்கள் அவங்கள வந்து சஸ்டெயின் பண்ணி நிறுத்தி வச்சிருக்கு. இப்ப கமல் சார சக போட்டியாளரா நிக்கிறதுக்கு உண்டான மிக முக்கியமான காரணம் ரஜினி சாரோட வெற்றி தான். அதே மாரி சினிமா வந்து அ ஃபிலிமுக்குள்ள மாட்டிட்டு இருந்த சினிமாவ தூக்கிட்டு வந்து டிஜிட்டல்ல கொண்டு வரதுக்கு உண்டான காரணமா கமல் சார் இருந்தாரு. ஸோ 2 பேருமே 2 பாதைய பிரிச்சுக்கிட்டாங்க. ஒண்ணு ரஜினி சார் வந்து கமர்ஷியல் ரீதியா மிகப்பெரிய ஒரு சக்சஸ கொண்டு வரணும் அப்படிங்கிற அந்த கமர்ஷியல் ரீதியான எல்லைய நோக்கி வியாபார எல்லைய வந்து கொண்டு போயிட்டே இருந்தாரு. கமல் சார் என்ன பண்ணாரு, டெக்னிக்கலான ஆஸ்பெக்ட்ட ஹாலிவுட்லேருந்து வருகின்ற அந்த டெக்னிக்கலான விஷயங்களெல்லாம் உள்ளுக்குள்ள கொண்டு வரணும்னு சொல்லி அவரு ஒரு பாதைய வந்து பிரிச்சுக்கிட்டார். ஸோ 2 பேருமே சக போட்டியாளர்களா வளர்ந்து வந்துகிட்டே இருந்தாங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் தமிழ் சினிமாக்குள்ள ஒரு ஆரோக்கியமான போட்டியும், ஆரோக்கியமான சண்டையும் வந்து ரசிகர் மத்தியில இருந்தது வந்து பார்த்தீங்கன்னா, கமல் சார், ரஜினி சார் மத்தியில மட்டும் தான். அப்பயும் நெறைய சண்டை நடந்திருக்குது. எல்லாம் அடிச்சிருக்காய்ங்க, உதைச்சிருக்காய்ங்க எல்லாமே நடந்திருக்குது. ஆனா, அந்த 2 நடிகர்கள் வந்து மெச்சூர்ட் ஆயிட்டு வர வர நான் சொல்றது ஜென்யூனான ஃபேன்ஸ் சொல்றேன். இந்த ஆன்லைனுக்குள்ள இருக்கிற வன்மமான ஃபேன்ஸ பத்தி பேசல.
நான் என்ன சொல்றேன்னா, ஒரு போட்டி இருந்தது. இப்ப நாங்க வந்து ஒரு 50 அடி கட் அவுட் வைக்கிறோம். நீங்க ஒரு 50 அடி கட் அவுட் வைங்க. அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு போட்டி இருந்தது. இப்ப அப்படி கிடையாது. என் படம் ஓடவே கூடாது, உன் படம் ஓடவே கூடாதுன்னு ஓடக்கூடாதுங்கிறதுக்காக சண்டை போட்டுட்டு இருக்காங்க அப்படி. உங்க படத்த நீ 100 நாள் ஓட்டுறியா? நான் எங்க படத்த 150 நாள் ஓட்டி காட்டுறேன் அப்படின்னு ஓட்டுற அந்த சினிமாவே வளர்த்தாங்க. ரசிகர்கள் வந்து தன்னுடைய தலைவர்களுடைய பெருமைய வந்து பேசிட்டு இருந்தாங்க. ஆனா இப்ப அப்படி கிடையாது. ஒருத்தங்கள பத்தி தப்பா பேசி, அது மூலமா வந்து நம்மளுடைய தலைவர ஜெயிக்கணும் அப்படிங்கிற தாட் ப்ராசஸ்க்கு இப்ப சினிமா மாறி போச்சு. ரசிகர்களும் மாறி போயிட்டாங்க. ஒரே ஒரு விஷயம் எனக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயம் என்னன்னா, ரஜினி சார் மாதிரியான ஆட்களும் சரி, அவங்க வந்து ஒர்க் பண்ணி எல்லா மக்களுமே ரசிக்கும்படியா, சினிமாவ மட்டுமே பார்க்கணும் அப்படிங்கிற அந்த மனநிலைக்குள்ள வந்து படம் பார்த்த கடைசி ஜெனரேஷனா வந்து ரஜினி சார் பீக்ல இருந்தாரு பார்த்தீங்களா, படையப்பா மாதிரியான படங்கள்லாம் வந்த டைம்ல இருந்த அந்த ரசிகர் பட்டாளத்த, அந்த மக்களுடைய மனநிலைய தான் நான் வந்து இப்ப ரசிகர்கள்ட்ட வந்து ரொம்ப ரொம்ப மிஸ் பண்றேன். நம்ம எல்லாருமே வந்து ஒரு டெக்னிக்கலான விஷயங்கள பேசிக்கிட்டு, உண்மையான சினிமாவ ரசிக்கிற மறந்துட்டோம். உண்மையா ரசிக்கிற அந்த மக்கள் இருந்தாங்கல்ல, அதாவது வீட்ல எந்த என்டர்டெயின்மென்ட்டுமே இல்ல. ஸோ சினிமா மட்டும் தான் என்டர்டெயின்மென்ட் அப்படின்னு சொல்லி வந்து எல்லாத்தையும் கொண்டு போய் நிறுத்திட்டு இருந்தாங்க. உதாரணத்துக்கு எவ்வளவுதான் வாழ்க்கையில வந்து பிரச்சனைகள் இருந்தா கூட ஐபிஎல் அப்படின்னு வந்துட்டா ஒரு 2, 3 மாசத்துக்கு எல்லாத்தையும் மறந்துடுறோம் பார்த்தீங்களா? பிக் பாஸ் வந்துட்டா அப்படியே மறந்துடுறோம் பார்த்தீங்களா? அந்த மாதிரி ரஜினி சாரோட படம் வருது, ரஜினி படம் வருது அப்படின்னா அத்தனை பேருமே அந்த படத்துக்கு போணும் அப்படிங்கிற எண்ணத்த ரஜினி சார் சம்பாரிச்சார். அதுதான் ரொம்ப முக்கியமான உலகத்துல வந்து தமிழ் சினிமாக்குள்ள வந்து யாருமே வந்து சம்பாதிக்காத ஒரு பேர். மத்த நடிகருடைய படம் அப்டின்னா, படம் நல்லா இருக்குதா? இல்லையா? அப்படின்னு கேட்டுட்டு, அதுக்கப்புறமேட்டு ரெஸ்பான்ஸ் வந்ததுக்கப்புறம் தான் போய் தியேட்டர்ல பார்ப்பாங்க. ஆனா, ரஜினி சாருடைய படம், ரஜினிகாந்த் படம் வருது, ரஜினி படம் வருது, போய் எல்லாரும் பார்க்கலாம். அப்படிங்கிற அந்த பேர சம்பாதிச்சாரு பார்த்தீங்களா? எல்லா ரசிகரும் குடும்பம் குடும்பமா போய் பார்க்குற அந்த பேர சம்பாதிச்சார்ல, அதுதான் ரஜினி சார் வந்து சம்பாரிச்ச மிகப்பெரிய சொத்து அப்படின்னு நான் நெனைக்கிறேன். பணம் அது அப்படிங்கிறதெல்லாம் வந்து வேற விஷயம். ஆனா, உலகத்துல எனக்கு தெரிஞ்ச வரைக்கும், உலகத்திலேயே சொல்றேனே, ரஜினிகாந்த் மாதிரியான ஒரு மனிதன் இத்தன வருஷம் சஸ்டெயின் ஆகி வந்த ஒரு நடிகர் கிடையவே கிடையாது. ஆ 73 வயசுலயுமே ஒரு மாஸ் ஹீரோவா நடிக்கிறத வந்து எத்தன சினிமா உலகங்கள் ஏத்துக்கொள்ளுது அப்படிங்கிற விஷயம் வந்து சாதாரணமான விஷயம் கிடையாது. அத சாதிக்கிறது வந்து சாதாரணமான விஷயம் கிடையாது. ஒரே ஒரு ரஜினிகாந்த் தான். அந்த ரஜினிகாந்த் பிடிச்ச இடத்த இதுக்கப்புறமேட்டு யாரும் பிடிக்க போறதும் கிடையாது. வரலாற்றில அவருடைய பெயர் வந்து பதிக்கப்பட்டது யாராலும் மாற்ற முடியாது. அடுத்த வருஷம் 50வது வருஷ கொண்டாட்டம் வரப்போது. அப்ப கூலி திரைப்படம் வந்து வரப்போது. ஸோ ரஜினி சாரும் 74 வயசு முடிச்சு 75 வயசு ரஜினி சாருக்கு 75 வயசும் சினிமால அவர் வந்து 50 வருஷத்தையும் கடக்கிற நாட்கள் வந்து வரப்போகுது. ஸோ அந்த நாட்கள கொண்டாடுறதுக்காகவும் பயங்கரமான ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ல வந்து காத்துட்டு இருக்காங்க. அவர் அத நோக்கி தான் நகர்ந்துட்டு இருக்காரு லைஃப்ல. ஆ இப்ப கூட யோசிச்சு பாருங்களேன். நீங்க வந்து ஒரு வயசு ஒரு 40, 45 வயசுக்கு மேல வந்து ஹீரோஸ் வரும்போதுமே, அவங்க செலக்ட் பண்ற கதையில வந்து நெறைய தடுமாற்றம் இருக்கும். ரஜினி சாரும் சில படங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, அண்ணாத்த மாரியான படங்கள் வந்து எடுக்கப்படும்போதோ, இல்ல தர்பார் செகண்ட் ஹாஃப் மாதிரி வந்து ஒர்க் அவுட் ஆகாத சில விஷயங்கள்லாம் நடக்கும். ஆனா, அதுலேருந்து உடனே மீண்டு வர்றது அப்படிங்கிறது சாதாரணமான விஷயம் கிடையாது. ஆனா ரஜினி சார் இப்ப இருக்கிற அந்த பொசிஷன்ல வேற எந்த ஒரு ஹீரோவா இருந்தாலுமே, ஒரு படம் பெரிய ஃபெயிலியர் சந்திக்குதுன்னு வைங்களேன், அடுத்த படத்துல மீண்டு வரதுங்கிறது அவ்வளவு சாதாரணமான விஷயம் கிடையாது. ஏன்னா, அவ்வளோ பெரிய எதிர்ப்பு அலை அப்படிங்கிறது வந்து சோசியல் மீடியாக்குள்ள இருக்குது. ஆனா அது அத்தனையும் மீறி எப்படி ரஜினி சாருடைய வந்து ஃபேன்ஸ் அவர வந்து கொண்டாடுறாங்க, எப்படி மக்கள் கொண்டாடுறாங்க அப்படிங்கிறது தான் இங்க ஆச்சரியமான விஷயம். அண்ணாத்த படம் வந்து சரியா போல அப்படின்னு சொன்ன உடனே எல்லாரும் என்ன பண்ண ஆரம்பிச்சாங்க அப்படின்னா, ரஜினிகாந்த் அவ்வளதான் அப்படின்னு சொல்லிட்டு. நான் வந்து படையப்பா டைம்லேருந்து, பாபா டைம்லேருந்து அத கேட்டுட்டு தான் இருக்கேன். ரஜினிகாந்த் அவ்வளதான். அதோட முடிஞ்சு போச்சு. வயசாகி போச்சு. இதுக்கப்புறம் என்ன பண்ண போறாரு அப்படின்னு சொல்லும்போது, அப்படியே வந்து எந்திரன் சிவாஜி படம் வந்து எல்லாத்தோட வாய அடைச்சது. அதுக்கப்புறம் எந்திரன் படம் வந்து எல்லாத்தோட வாய அடைச்சது. இப்படி ஒவ்வொரு படங்களா வந்துட்டு இருக்கும்போது, கடைசியா இந்த படம் வந்துச்சு. நம்மளுடைய ஜெயிலர் திரைப்படம் வந்து இப்ப இருக்கிற ஜெனரேஷன் 2கே ஜெனரேஷன் அத்தனை பேருமே ஆச்சரியப்படக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு சக்சஸ வந்து அடைஞ்சது. பல பேர் ஆச்சரியப்பட்டாங்க. என் கூட வந்து வேலை செஞ்சுட்டு இருந்த பையன் உட்பட சொல்லுவான். எப்படி சார் வந்து திடீர்னு 3 நாட்கள்ல வந்து எப்படி சார் இப்படி வந்து பிக்கப் ஆயி போச்சு அப்படின்னு சொல்லி வந்து ஒரு பையன் சொல்லும்போது, அதான் சொல்றேன். அவரு வந்து களத்துல இறங்கி வேலை செஞ்சிருக்காரு. நம்ம என்ன பண்றோம்? சோசியல் மீடியாவ நம்பி வேலை செய்றோம். WhatsAppல ஃபார்வர்ட் போடுறனாலயோ, இல்ல ஃப்ரெண்ட்ஸோட குரூப்புக்குள்ள WhatsApp சேட்டுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா, ஒருத்தர பத்தி நெகட்டிவ் பேசுறனால மட்டுமே அவருடைய புகழ அழிச்சிட முடியாது. அவங்கலாம் களத்துல இறங்கி பல மக்கள, பல ரசிகர்கள நேரடியா சந்திச்சு, அது மூலமா புகழ் அடைஞ்சவங்க. அவங்கள போய் சர்வசாதாரணமா சோசியல் மீடியால ஒரு போஸ்ட் போடுறேன்னா அழிக்க முடியும்னு நீங்க நெனச்சீங்கன்னா, வாய்ப்பே கிடையாது. அதுக்கு ஒரு சின்ன உதாரணம் நான் சொன்னேன். நாம இன்னைக்கு ஒரு Facebook போஸ்ட் போடுறோம். 1 வருஷம் கழிச்சு அந்த போஸ்ட்ட பார்த்தா நமக்கே சிரிப்பா இருக்கு. ஸோ 1 வருஷம் கூட நம்மளுடைய வார்த்தைகளுக்கும், நம்ம வந்து காட்டுகின்ற எதிர்ப்பு அலைகளுக்கும் பெரிய இம்பாக்ட் இருக்க போறதே கிடையாது. ஸோ அத வந்து அவங்க முழுசா உணர்ந்தவங்க. ஏன்னா மக்களுடைய மறதி மட்டுமே காரணம் கிடையாது. நம்மளோட மனநிலையும் மாறும். போன வருஷம் வந்து நமக்கு பிடிக்காத ஒரு நடிகர் இருப்பாரு. ஆனா அந்த நடிகரோட படத்த இப்ப போய் நம்ம ஃபர்ஸ்ட் ஷோ பார்த்துட்டு இருப்போம். ஏன் பார்க்குறோம்? நடிப்பு வேற, படம் வேற அப்படிங்கிறத நம்ம உணர்ந்திருப்போம். இயல்பு வாழ்க்கை அப்படிங்கிறது வேற, சினிமாங்கிறது வேறங்கிறத நம்ம உணர்ந்திருப்போம்.
படம் நல்லா இருக்குதா போய் பார்க்கலாம் அப்படிங்கிற மனநிலை உள்ளவங்க தான் தமிழ்நாட்டில் இருக்கிற மக்கள் ரொம்ப அதிகம். அவங்க தான் தியேட்டருக்கு வரவங்களோட எண்ணிக்கை அதிகம். வெறும் ரசிகர்களை மட்டுமே வச்சு இவ்வளோ பெரிய இடத்த அடைய முடியுமான்னு கேட்டிங்கன்னா, ஒரு படத்துக்கு ப்ரொமோஷன் கிடைக்கும். நான் பல பேர்கிட்ட வந்து உதாரணம் சொல்லும்போது சொல்லியிருக்கேன். ரஜினி ரசிகர்களுக்கும் மற்ற ரசிகர்களுக்கும் மிகப்பெரிய வித்தியாசம் இருக்குது. என்னன்னா, ரஜினி ரசிகர்களை வந்து ஏதாவது ஒரு வகையில் வந்து ஒரு பாசிட்டிவ் இம்பேக்ட் கிடைச்சிக்கிட்டே இருக்கும். நீங்கள் உதாரணத்துக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வந்து ரஜினிகாந்த் அப்படிங்கிற ஒரு ஷார்ட் ஃபிலிம் ஒன்று வந்து ரிலீஸ் ஆச்சு. அந்த ஷார்ட் ஃபிலிம் வந்து மில்லியன் கணக்கில் வியூ போச்சு. அந்த ஷார்ட் ஃபிலிமை வந்து ஷேர் பண்ணாத ரஜினி ரசிகர்களே கிடையாது. அத்தனை பேர் வந்து ஷேர் பண்ணாங்க, அதை கொண்டாடினாங்க. ரஜினிகாந்த் அப்படிங்கிற பேர் கிடைச்சா கூட வந்து ரஜினி ரசிகர்கள் அதை கொண்டாடி தீர்ப்பாங்க. இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சவுத் இந்தியாவில் இருக்கிற எந்த ஆர்டிஸ்ட்டுக்குமே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரஜினி சாரோட ரெஃபரன்ஸ் வச்ச மாதிரி வேறு யாருக்குமே வச்சதே கிடையாது. நீங்கள் நிறைய நோட் பண்ணி பாருங்கள். நம்மளுடைய மம்முட்டி, மோகன்லால் சாரே வந்து பார்த்தீங்கன்னா ரஜினி சாரோட ரெஃபரன்ஸ் வச்சு வைப்பாங்க நம்ம. ஏன்னா கேரளாவில் மம்முட்டி சாரை விட மோகன்லால் சாரை விட பெரிய ஆர்டிஸ்டே கிடையாது. அவங்க தான் மிகப்பெரிய ஆர்டிஸ்ட். அவங்களே ரஜினி சாரோட ரெஃபரன்ஸை வந்து படத்தில் வைக்கிற அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரஜினி சார் புகழ் அடைஞ்சிருக்காரு அப்படின்னா நீங்கள் யோசிச்சுங்க. தெலுங்கு சினிமா பற்றி நம்ம பேசவே தேவையில்ல. தமிழ்நாட்டில் வந்து நம்ம எந்த அளவுக்கு வந்து இங்கே எதிர்ப்பலைகளை வந்து இந்த சோசியல் மீடியாவில் உருவாக்கியிருக்கோமோ அதை விட 100 மடங்கு ஆதரவு அலைகள் வந்து தெலுங்கு சினிமாவில் இருக்குது. நீ தமிழ்நாட்டுக்குள்ளேயே வந்து பார்த்தீங்கன்னா 50 கோடி வந்து எல்லா ஸ்டேட்லேயுமே, கேரளா, ஆந்திரா, தமிழ்நாடு, கர்நாடகா 4 இடத்துலையுமே 50 கோடி ரூபா கலெக்ஷன் எடுத்த ஒரே ஹீரோவாக ரஜினி சார் மட்டும்தான் இப்போதைக்கு இருக்காரு. ஸோ சவுத் இந்தியா முழுக்க அவருடைய ராஜ்யம் இருக்குது. அந்த சவுத் இந்தியா முழுக்க அவருடைய ராஜ்யம் இருக்கனால தான் நார்த் இந்தியாவில் பார்த்து கூட அவரை வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே ரசிக்கிறாங்க, கொண்டாடுறாங்க. ஏன்னா அவ்வளோ பெரிய இன்ஃப்ளூயன்ஸ் உள்ளவர். வெறும் வந்து பார்த்திங்கன்னா சினிமாக்குள்ளே மட்டுமே கிடையாது, சினிமாவை தாண்டி ஒவ்வொரு அரசியல்வாதிகளும் சரி, நீங்கள் எந்த ஸ்டேட்டுடைய சிஎம்மாக இருந்தாலும் கூட நேரடியாக பேசக்கூடிய அளவுக்கு, என் நாட்டுடைய பிஎம்கிட்டே நேரடியாக பேசக்கூடிய அளவுக்கு வந்து புகழ் அடைஞ்சிருந்தால் கூட அது எதையுமே தன்னுடைய சுயலாபத்துக்காக பயன்படுத்திக்காத மனுஷன் தான் ரஜினிகாந்த் அவர்கள். இது சொன்னா வச்சுங்களேன், பல பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, அவர் வந்து ரஜினிகாந்த் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா மேடையிலும் போய் உட்காந்துக்கிட்டு எல்லாத்துக்கும் நல்லவனாக இருக்க முயற்சி பண்ணுறாரு அப்படின்னா. அவர் வந்து போயிட்டு வந்து நான் தான் போய் வந்து நான் உங்கள் ஃபங்க்ஷனுக்கு வரேன்னு சொல்லி வந்து எங்கேயுமே போய் கேட்டு பண்ணலை. அவங்க கெஸ்ட்டாக அழைக்கிறாங்க, அவர் அந்த கெஸ்ட்டாக போய் அந்த ஃபங்க்ஷனில் போய் கலந்துக்கிறாரு. அவங்க கொடுக்குற மரியாதைக்கு அவர் பதில் மரியாதை தான் கொடுக்குறாரு. இது நிறைய வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் உணராமல் சும்மா வந்து ரொம்ப குறுகிய மனப்பான்மையில் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 10-15 வருஷத்துக்குள்ளே இருக்கிற இந்த சோசியல் மீடியாவுக்குள்ளே வருகின்ற விஷயங்களை மட்டுமே நம்பிக்கிட்டு ரஜினிகாந்த் அவருடைய புகழை வந்து எடை போட்டு பார்க்குறவங்களுக்கு ரஜினிகாந்த் அப்படிங்கிற மனிதனை பற்றி தெரியாது. 2000 பின்னாடி பிறந்தவங்களுக்கே இப்போ வயசு 24 வயசு ஆகுது அப்படின்னா 2000க்கு முன்னாடி வந்து ரஜினி சார் எவ்வளோ பெரிய புகழ் அடைஞ்சிருந்தார் அப்படிங்கிற விஷயம் எனக்கு தெரியாது. படையப்பா படம் வந்து ரிலீஸ் ஆகும்போது வந்த கூட்டம் என்ன, அதுக்கு வந்து மக்களுடைய வரவேற்பு என்ன அப்படிங்கலாம் இப்போ இருக்கவங்களுக்கு தெரியாது. 2 கோடி பேருக்கு மேலே வந்து தேட்டரில் போய் படம் பார்த்துருக்காங்க. இப்போ வந்து மேக்ஸிமம் தேட்டரில் போய் படம் பார்க்குறவங்களுடைய எண்ணிக்கை 80 லட்சம் பேர் தான். மேக்ஸிமம் அவ்வளோதான் படம் பார்க்குறாங்க, 80 லட்சம் பேர் தான். அப்போ 2 கோடி பேர் படம் பார்க்குற படம் இப்போ பார்த்துருந்தாங்கன்னா எப்படி இருந்திருக்கும் நீங்கள் யோசிச்சு பாருங்கள். பாஷா படத்துக்கு வந்த கூட்டம்னா 3 கோடி பேர்கிட்ட படம் பார்த்துருக்காங்கலாம் சொல்கிறாங்க. அப்போ எவ்வளோ பேர் வந்து பார்த்துருக்காங்க. இப்போ அந்த படம் ரிலீஸ் ஆகுதுன்னா எவ்வளோ கோடி கலெக்ஷன் வந்திருக்கும் அப்படிங்கலாம் நம்ம கற்பனை கூட பண்ண முடியாது. ஏன்னா அத்தனை வாட்டி ரிப்பீட் ஆடியன்ஸ் வந்தாங்க. இப்போ வந்து எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் தமிழ் சினிமாவுக்குள்ள அதிகபட்சமாக ரிப்பீட் வேல்யூ இருக்கிற படங்களை பண்ண ஒரு அற்புதமான மனிதனை, அற்புதமான சூப்பர் ஸ்டார்னா அது ரஜினி சார் மட்டும்தான். அதை தாண்டி இப்போ வந்து ஒவ்வொரு ஹீரோக்குமே இருக்குது. ஆனால் ரஜினி சாருக்கு தான் அதிகமான ரிப்பீட் ஆடியன்ஸு, ரிப்பீட் வேல்யூ இருக்கிற திரைப்படங்கள் நிறைய அவருடைய வாழ்க்கையில் வந்துச்சு. அண்ணாமலையாக இருக்கட்டும், படையப்பாவாக இருக்கட்டும், முத்துவாக இருக்கட்டும், அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எந்திரன் படமாக இருக்கட்டும், அதே மாதிரி ஜெயிலர் படமாக இருக்கட்டும், பேட்ட படமாக இருக்கட்டும், எல்லா திரைப்படங்களுமே இது நீங்கள் விரல் விட்டு எண்ணிடலாம். ரஜினி சாரோட கெரியரில் 90% திரைப்படங்கள் வந்து ப்ரொடியூசருக்கு வந்து லாபத்தை கொடுத்த திரைப்படங்களாக இருந்துச்சு. அப்போ அதையும் மீறி வந்து சில ப்ரொடியூசர் வந்து பார்த்தீங்கன்னா நட்டத்தை அனுபவிக்கிறாங்க. அப்படிங்கிற சமயத்தில் அவங்களுக்கு அடுத்து இன்னொரு படத்தை கொடுத்து அவங்களுடைய நட்டத்தை சரி பண்ணுற விஷயங்களே அவர் பண்ணியிருக்காரு. அவருடைய ஆரம்ப காலத்தில் அவருக்கு உதவி செஞ்ச ப்ரொடியூசருக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு நன்றி, அவங்க வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க அப்படின்னு தெரிஞ்ச பிறகு அதற்கு அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லாபத்தை வந்து ஒரு பங்காக கொடுக்குன்னு சொல்லி தான் அருணாச்சலம் படத்தை வந்து ப்ரொடியூஸ் பண்ணி அவர் படம் பண்ணியிருக்காரு. இப்படி நிறைய விஷயங்களை ரஜினி சார் தன் வாழ்க்கையில் வந்து பண்ணியிருக்காரு. என்னை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, தான் சார்ந்த துறைக்குள்ள எல்லாத்தையும் நல்லா வச்சுருக்கணும் அப்படிங்கிற மனநிலை இருக்கிறவங்க இருந்தாலே இந்த நாடு நல்லாயிருக்கும். நமக்கு வந்து என்ன கடவுள் கொடுத்துருக்காரோ அந்த கொடுத்த விஷயத்த சரியான தன் கண்ணுக்கு தெரிகிற அளவுக்கு யார் யார் இருக்காங்களோ அவங்களுக்கு நல்லது செஞ்சாலே போதும். உலகத்துக்கே நல்லது செய்யறதுக்கு வந்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கடவுளும் கிடையாது. அதே மாதிரி இங்கே வந்து ஒரு நாட்டு மக்கள் அத்தனை பேருக்கு நல்லது செய்யணும் அப்படிங்கிற விஷயத்த பண்ண வேண்டியது அரசியல்வாதிகள் தான், சினிமாக்காரர்கள் கிடையாது. சினிமாக்காரர்கள் நல்ல கருத்தை சொல்லலாம், தன்னோட வாழ்க்கையில் பட்ட கஷ்டங்களை சொல்லி மக்களை தெளிவுபடுத்தலாம். ரஜினி சார் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவரோட வாழ்க்கையில் அவர் பட்ட கஷ்டங்களை, தன் லைஃப்பில் தான் பட்ட விஷயங்களை, தான் செய்த தவறுகளை மற்ற யாரும் செய்யக்கூடாது அப்படிங்கிற அட்வைஸை ரஜினி சார் மாதிரி வந்து மேடையில் சொன்ன ஆட்கள் இது வரைக்கும் கிடையவே கிடையாது. அவருடைய பேச்சுக்கு, அதாவது
சினிமால அவருடைய பஞ்ச் டயலாகுக்கு வந்து ஒரு ஃபேனா மாறி வந்து உள்ளுக்குள்ள வந்து, அவருடைய பர்சனல் லைஃப்ல அவர் பேசுகின்ற வார்த்தைகள், அவருடைய மேடையில இருக்க ஒவ்வொரு வார்த்தைகளும் தான், ஒவ்வொரு வாட்டியும் லைஃப்ல நான் சோர்ந்து போகும்போது எனக்கு ஒரு மிகப்பெரிய உந்து சக்தியா இருக்கு. இந்த 49 வருடங்கள் மட்டும் இல்ல, அவர் இன்னும் வந்து அவருடைய புகழ் இன்னும் இன்னும் 49 வருடங்கள் கடந்தாலுமே, அது எந்த ஒரு இடத்துலயுமே வந்து பார்த்தீங்கன்னா அழிய போறதில்ல. ரஜினி சார் வந்து என்னைக்குமே தமிழ் சினிமால மிகப்பெரிய ஒரு அன்பு சாம்ராஜ்யத்துல அதே இடத்துல நிற்க போறாரு. மறுபடியும் நெறைய விஷயங்கள் வந்து பேசலாம். அவர பத்தி பேசினா பேசிக்கிட்டே இருக்கலாம். இது வந்து ரஜினி சாரோட ரசிகர்களுக்காக, என்னுடைய சக ரசிகர்களுக்காக, தலைவருடைய ரசிகர்களுக்காக வந்து பேசுகின்ற வீடியோ தான். உங்க ஒவ்வொரு ரஜினி ரசிகருக்குமே அவர பத்திய புரிதலும், அவர பத்திய பல சந்தோஷமான சம்பவங்கள்லாம் இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து ரஜினி சார் எவ்வளோ முக்கியமானவர்? இந்த 49 வருஷங்கள்ல உங்களுடைய பங்கு என்ன? உங்களுடைய லைஃப்ல வந்து அந்த 49 வருஷங்கள்ல வந்து உங்களுக்கு புடிச்ச விஷயங்கள் என்ன நடந்துச்சு? உங்களுடைய ரஜினி சாருடைய படம் பார்த்த அந்த அனுபவங்கள் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க கமெண்ட்ல எழுதுங்க. இன்னும் நெறைய பேசுவோம். நன்றி, வணக்கம். வாழ்க தமிழ்நாடு! வளர்க தமிழ் சினிமா! அன்புள்ள தலைவருக்கு என்னுடைய வாழ்க்கையின் மிக முக்கியமான அங்கமா இருக்க என்னுடைய தலைவருக்கு மிகப்பெரிய வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறேன். நீங்க எப்பொழுதுமே சந்தோஷமாக சிரிச்சுக்கிட்டு, ரொம்ப சந்தோஷமா இருக்கணும். அத நாங்க பார்த்துக்கிட்டே இருக்கணும். அதுதான் என்னுடைய வாழ்க்கையோட மிகப்பெரிய சந்தோஷம். அ வேற என்ன சொல்றதுக்கு இருக்கு? சொல்லுவதற்கு நெறைய வார்த்தைகள் இருக்கு. அது மனசுக்குள்ளேயே இருக்கு. பல விஷயங்கள் சொல்ல முடியாது. ஸோ எப்பொழுதுமே சந்தோஷமா இருங்க தலைவா. உங்களுக்கு புடிச்ச விஷயத்த பண்ணிக்கிட்டே இருங்க. உங்கள திரையில பார்க்குற ஒரு மிகப்பெரிய சந்தோஷம். அது எங்களுக்கு எப்பயுமே கிடைச்சிட்டே இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் ஆண்டவன வேண்டிக்கிறேன். நன்றி, வணக்கம்.